NCERT grade 11 chapter 4 chemical bonding la book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.31. What do you understand by bond pairs and lone pairs of electron? Illustrate by giving example. So கவனிங்க, bond pair ஆனது the shared pair of electron present between the bonded atoms are called bond pair. சரி, lone pair ஆனது all valence electron may not participate in bonding, right? So that the electron pairs do not participate in bonding are called as a lone pair. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பாண்ட் பேர், பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாம தனியா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நம்ம லோன் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான், ரைட்? ஸோ illustrate by எக்ஸாம்பிள் கொடுத்துடலாமா? we can go for CH4 molecule. இப்போ நான் CH4 எடுக்கிறேன். கார்பன் இஸ் சென்டர் ஆட்டம், கரெக்டா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்பன் என்ன வரும் நமக்கு? வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் எழுதுறேன், 2s2 2p2. ஸோ அப்போ நான் இதை ஆர்பிட்டாலில் நான் எழுதும்போது எனக்கு என்ன ஆயிரும்? இந்த மாதிரியான ஃபார்மெட் வரும் இல்லையா? 1 2. ஸோ இதில் ஒரு எலக்ட்ரான் நமக்கு எக்ஸைட் ஆகி இந்த ஆர்பிட்டால் உள்ளே போய் என்ன பண்ணும்? ரிசைட் ஆகும். இப்போ பாருங்கள், இதோடைய கான்ஃபிகரேஷன் இப்படி மாறும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் 4 தான். ஸோ இந்த 4மே நமக்கு பாண்டிங்கில் வந்துருச்சு. அடுத்து என்ன ஆகும்? இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன், ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன், அண்ட் இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன், இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன். ஸோ இங்கே எல்லாமே என்னது தான்? பாண்ட் பேர்ஸ் தான், ரைட்? அப்போ CH4 நான் வரையும்போது எப்படி வரைவேன்? ஸோ கார்பன் ஸோ இந்த மாதிரி வரைவோம் இல்லையா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே என்ன தான்? இதில் 2 எலக்ட்ரான் இருக்கும், அண்ட் இதுலேயும் 2 எலக்ட்ரான், இதுலேயும் 2 எலக்ட்ரான், அண்ட் இதுலேயும் 2 எலக்ட்ரான். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? பாண்ட் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே லோன் பேரே கிடையாது. ஸோ நம்ம இப்போ அமோனியா பார்க்கலாம், NH3, ரைட்? ஸோ நைட்ரஜன் தான் இங்கே சென்டர் ஆட்டம் 7. ஸோ இதோடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எழுதும்போது என்ன பண்ணுவேன்? 2s2 2p3 அப்படின்னு போடுவேன், ரைட்? ஸோ அப்போ நாங்கள் எனக்கு இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 3 எலக்ட்ரான். இங்கே எக்ஸைட் பண்ண முடியாது, ஏன்னா இதில் ஆர்பிட்டால்ஸ் கிடையாது, 2s 2p மட்டும்தான். ஸோ 2p நமக்கு ஹாஃப் ஃபில்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் இங்கே வந்து ஆட் ஆகும், H. ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் அண்ட் இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ மொத்தம் நமக்கு 3 ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அண்ட் NH3 நம்ம வரையும்போது என்ன பண்ணுவோம்? ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன சொல்லுவோம்? பாண்டிங்கில் இல்லவான எலக்ட்ரான். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? பாண்ட் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 2 எலக்ட்ரான் இருக்குது, வேலன்ஸ் எலக்ட்ரான். ஆனால் இது என்ன பண்ணல? பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகலை. ஸோ இந்த 2 எலக்ட்ரானை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லோன் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த லோன் பேர் நமக்கு எங்கே வரும்? ஸோ லோன் பேர் வில் கம், இது மேலே என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி போட்டு இங்கேருந்து 2 டாட் வைப்போம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லோன் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரானில் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாத எலக்ட்ரானை நம்ம லோன் பேர் அப்படின்னும், பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகக்கூடிய எலக்ட்ரானை பாண்ட் பேர் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த லோன் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டமுக்கே உரியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் அதாவது கம்ஸ் ஃப்ரம் சிங்கிள் ஆட்டம். இப்போ லோன் பேர் பாருங்கள், இந்த லோன் பேருங்கிறது நமக்கு நைட்ரஜன்லேருந்து வருது. ஆனால் பாண்ட் பேர் பொறுத்த வரைக்கும் அங்கே 2 எலக்ட்ரான் இருக்கும், ஆனால் 2 எலக்ட்ரானும் ஒரே ஆட்டம்லேருந்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன்லேருந்து ஒரு எலக்ட்ரானும் ஹைட்ரஜன்லேருந்து ஒரு எலக்ட்ரானும் வரும். ஸோ 2 எலக்ட்ரான் தான் பாண்ட் பேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒன்று நைட்ரஜன்லேருந்து வருது, ஒன்று ஹைட்ரஜன்லேருந்து வருது. அதே மாதிரி தான் எல்லா பாண்டுக்கும் இருக்கும். ஆனால் லோன் பேர் முழுக்க எதுலேருந்து வரும்? நமக்கு நைட்ரஜன்லேருந்து மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் லோன் பேர் அண்ட் பாண்ட் பேருக்குரிய எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ.